ஷப்பா, இந்த வேர்க்கிற காலத்தில் கொஞ்ச நேரம் சமையல் கட்டில் நிற்க முடியல. சோறு குழம்புலாம் செஞ்சுக்கிட்டு வரத்துக்குள்ள போட்டுக்கிற துணியெல்லாம் சதன்னு வலிஞ்சு ஒழுகுது. என்னமோ பார்த்தா தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தா மாறிக்கிட்டு போ. ஏம்மா, அம்புட்டு வேர்க்குதுல்ல, அப்பா கிட்ட சொல்லி சமையல் கட்டுக்கு ஒரு ஃபேன் மாட்டி விட சொன்னீங்கன்னா நல்லா ஃபேன் போட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு சமைக்கலாம்ல, வேர்க்காமே இருக்கும். எனவே ரொம்ப வேர்க்கிற காலமில்ல, இப்படியே தான் வேர்த்து வேர்வில குழம்புல போட்டு செஞ்சு விட்றாது, அப்புறம் உப்பு கறிக்கும். நீ ஏன் பேச்ச மாட்ட? உனக்கு என்ன சோறு குந்த நேரத்தில் கை மேலேயே வந்துடுது. சமையல் கட்டில் பேனு மாட்டணுமாம்ல, பேனு நெருப்பு தாவுமா, எல்லா இடத்துலையும் ஆப்பாயி போயிடாது, அமைஞ்சே போயிடும். சமையல் கட்டில் பேனு மாட்டிக்கிட்டு சோறு ஆக்குறது தான் நல்லா கதையாகுது. அவங்க அப்பங்கிட்ட சொல்லு, ஒன்றுக்குள்ள ரெண்டா மாட்டி விட சொல்லு. ஏட்டி அரியா பிள்ளை விளையாட்டுக்கு சொல்லுது, யா போயான்னுக்கிட்டு சட்டினியில் உப்பை வாரி கொட்டிக்கிற. உப்பை போட்டியா இல்லை வேர்வையை வலிச்சு ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துட்டியா? அம்புட்டு கருப்பாக்குது. ஆமா, ஊத்துறாங்க வலிச்சு வேர்விய. அவ்வளவு வேர்வையில நின்று சமைச்சுக்கிட்டு வந்து கொடுக்குறாளே அப்படின்னு தெரியல. அதுல நக்கல் வேற உங்களுக்கு. இனிமேல் சோறு உங்களுக்குலாம் பழைய கஞ்சி ஊத்தினா தான் ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் வாய் குறையும். என்ன வாய், அப்பனுக்கும் மவளுக்கும் உக்காந்துக்கிட்டு கிண்டல் பேச்சால தான் ரெண்டு பேத்துக்கும் தூக்கம் வராதாட்டுங்குது. போய் செஞ்சு எப்படி வேணுமே உப்பு உரப்பு மிளவாலாம் போட்டு தின்னுங்களேன். மனுஷி ஒத்தையாளா வெயிலில் கிடந்துக்கிட்டு அல்லாடுறா, ஏதோ ஒன்று செஞ்சு தரா டயத்துக்குங்கிறதுலாம் இல்லை. உப்பை போட்டியா மஞ்சத்தூளை போட்டியான்னுக்கிட்டு எப்போ அம்மாவை கிண்டல் பண்ணுறதுனாவே கோவப்படுது. போ, நீ சும்மா இரு. ஏம்மா, பணியாரம் சூப்பர், நல்லா பஞ்சு மாறிக்குதுமா. ஆனால் இந்த பச்சை மிளகா போடாதம்மா, வெயில் காலத்தில் வவுறு பிடுங்கி விட்ரும். அப்படியே அடி நல்லா இருக்குதா? நான் என்னமோ ஏனோ தானானு 4 வெங்காயம் மிளகாயை அரிஞ்சு போட்டு அப்படியே தாளிச்சு விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி ஊற்றினேன். நல்லா சொலன்னு பஞ்சாட்டங்குதா. பச்சை மிளகா தான் அவத்த 2 கடந்துச்சுன்னு எடுத்து போட்டு விட்டேன். நீ சொன்ன மாதிரி இந்த வெயில் காலத்தில் போடக்கூடாது சந்தியா. சரி, அம்மா இனிமேல் நாளையிலேருந்து வரமிளகாயே போடுறேன்னா. ஆமாடி பத்து, செய்தியிலே சொல்லிக்கிறான், இனிமேல் வெயில் வந்து அனல் காற்று வீச்சுன்னுட்டு. இனிமேல் ஒரு நேரத்துக்கு தயிர் உர போட்டுரு, தயிரில் தின்னுக்கலாம். இல்லைன்னா வவுறு கெட்டு போயிடும். பிள்ளைங்களுக்கும் காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்குமே தயிர் கொடுத்து விடு. ஆமாங்க, இனிமேல் அப்படித்தான் பண்ணணும். ஒரு மாட்டு பாலை நாமளே வச்சு தயிர் உர போட்டுக்கலாம். ஒரு மாட்டு பாலை மட்டும் சொச்சைட்டிக்கு ஊற்றி விடலாம். பத்மினி அக்கா, வா நட்டவள்ளி, உட்காரு வா. என்னங்க பத்து, இன்னைக்கு நம்ம வீட்டில் பணியாரம் பருப்பு குழம்பு சட்னி கமன்னு தெரு வரைக்கும் மனம் வீசுதே. சரியான சமையலாட்டிருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில். என்னன்னே, ஆஃபீஸுக்கு இந்நேரத்துக்கு கிளம்பி போயிருப்பீங்களே, அண்ணனை வீட்லேயே பார்க்க முடியாத, வேலைன்னு ஓடி போயிடுறீங்க. இன்னைக்கு முட்டு நேரம் வீட்டில் இருக்கிறீங்க. ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழித்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சரி பொறுமையாக கிளம்பிட்டு பார்த்தா அவளும் அதான் பணியாரம் சுட்டு எடுத்துக்கிட்டு வந்தா. இன்னைக்கு சோறு ஆக்கிறதுக்கு நேரம் பண்ணிவிட்டா. சரி கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலான்னு நான் தான் கண்டுக்கல, சீக்கிரம் செய்யணும். அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா. நீயும் சாப்பிட்றியா? ஏன் பத்மினி, நெட்டவள்ளிக்கு பணியாரம் போட்டு கூட சாப்பிட்டோம். அத்தானே நட்டவள்ளி, அதை கேட்க மறந்துட்டேன் பாரு. உனக்கும் பணியாரம் போட்டு வரேன், நீ சாப்பிடுவீங்களோட. ஐயோ, அதெல்லாம் வேணாம் பத்மினி அக்கா, நீங்கள் வேறு. நான் இப்போ தான் சாப்பிட்டு போட்டு வாரேன். சரி, வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, போர் அடிக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னும் சந்தியாலும் கிளம்பலையாட்டம் இருக்குது. இல்லத்தே, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. சரி, அம்மா கிட்ட சொன்னேன் லீவ் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அன்றைக்கி லீவ் போட்டுக்கிட்டேன், போகலை. சரிம்மா சரி. இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் மண்டைக்கு நல்லா சதன்னு எண்ணெய் வைக்கணும். நீங்கள் எங்கே காலேஜுக்கு போகிறேன்னு ஃப்ரீயாக விட்றேன் அப்படின்னு முடிய வச்சுக்கிட்டு பப்பரப்பானே போகிறீங்க. அப்புறம் மண்டை காஞ்சி மூக்கிலெல்லாம் நத்தம் வந்துடும் சந்தியா. நல்லா வீட்டில் கொஞ்சம் சதன்னு எண்ணெய் வச்சு வாரம் ஒருக்க நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சா தானே. பக்கிற பிள்ளைங்கள எங்கே எண்ணெய்ன்னு வைக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் சொல்லி சளிச்சு போச்சு இந்த பிள்ளைங்க கிட்ட. எங்கள் மூஞ்சில் வலிஞ்சிக்கிட்டு வந்துருமா, வலுவல்னு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னுக்கிட்டு ஒரு பேச்சு கேட்குதுங்களா? இப்படி போனால் தான் நல்லா இருக்குதுன்னு அதுவும் ஒரு பூ வச்சுக்கிட்டு போகணுன்னாலும் ஆனால் போனி டைலா கீனி டைலான்னுக்கிட்டு அது போட்டால் பூ வைக்க மாட்டேங்கிறாங்க. சடை போட்டுக்கிட்டு போகணுன்னா போட்டுக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் முடிய கொட்டி போட்டு சொட்டத்தலையாக திரிட்டு நம்மளுக்கு என்ன நம்ம சொன்ன ஒரு பேச்சு வச்சுக்கிட்டா பரவாயில்ல. பொழுதோடைக்கு காலேஜ் முடிச்சதும் வராங்களே, கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கிட்டு நல்லா சதன்னு தலையை சீவனா பரவாயில்ல. நல்லா மண்டையை உச்சி மண்டையில் போட்டு அறக்கினா தானே கொஞ்சம் மண்டைக்குள்ளே இறங்கி தலைவலிலாம் வராமக்கும். அப்படியே இருக்கிறாங்க, வரனே வரட்டு காக்காயாட்டம் தெரிஞ்சு. அப்புறம் ஏன் தலைவலிக்காது, கண்ணு வலிக்காது? வாரத்தில் 2 நாளைக்கு தலைவலி கண்ணு வலி எல்லா வலியும் சொல்கிறாங்க. பீலேருந்தே மாத்திரை போட்டால் இன்னும் காலம் எங்கே கிடக்குது?
நீங்கள் தான் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டு உருட்டி மிரட்டி வச்சு விடணும். அதை விட்டுவிட்டு அவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. இப்படிலாம் ஆகுன்னு சொல்லி பிடிச்சி தேய்ச்சி விடணுக்கா. அந்த பிள்ளைங்க கேட்குங்களா? வையின்னா பிடிச்சி மிரட்டி உட்கார வைக்கணும் நாம். ஆறு இவ்வளங்களா இப்போ பம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்குறியா? ஆள் இல்லைன்னு வச்சுக்க, பதில் பேச்சுவா. என்னமோ நீ கிரியான்னு பேச மாட்டேங்கிறா. அவன் நம்மக்கிட்ட ஒரு பேச்சு கேட்க மாட்டான். எங்கள் அப்பங்கிட்ட ஏது பையன்கிட்டாலா தான். அதே எங்கள் அப்பனும் செல்லம் கொடுத்து இப்போலாம் அதுவும் ஒரு பையன் கிடையாது, ஒரு பேச்சு கேட்கறது கிடையாது. வண்ணில்ல எல்லா வீட்டு பிள்ளைங்களும் பொதுவாக அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? நாம் தான் ரெண்டு மிரட்ட விடணுங்க. என்னத்த மிரட்டி விட்டு வளர்ந்த பிள்ளைங்களை போய் அடிக்கவா முடியும் நெட்டவள்ளி? அப்பயும் ஒவ்வொரு நாளைக்கும் கோபம் வந்துடும். வவுத்துறத்தில் கிளப்புவாங்க பாரு, அடி வாங்குவாங்க. ஆனாலும் பேச்சு கேட்கறதில்ல. இந்த எண்ணெய் வைக்கிறதுக்கே எத்தனை நாள் அடி வாங்கிக்கிறாங்கிற? பிள்ளைங்களை கை வைக்கக்கூடாது, வாயிலே மிரட்டுன்னு பார்த்துக்கிடுங்க. என்னத்த மிரட்டி என்னத்த பயந்துக்கிறாங்க? அத்தை இம்பிட்டு சொல்கிறீங்களே, நீங்களே ஜடை போட்டுட்டு இருக்கிறீங்களா? ஃப்ரீயாக தானே விட்டுட்டு இருக்கிறீங்க. எண்ணெய் வச்சு நல்லா ஜடை போட வேண்டியது தானே. ஏட்டி அவன் உன் நல்லதுக்காண்டி சொல்கிறேன், நீ அவளையே ஏற்று கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? அட அவ கேட்கறது நியாயம் தானே. அட சந்தியா, நான் அன்னைக்கு தலைக்கு ஊற்றுனேன். அது காயிட்டுமேனு சிக்கு உடச்சி விட்டு அப்படியே விட்டா நான்லாம் பிரியாரெலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது கழுத்தில் மோதிக்கிட்டு மோச்சன்னு என்னமோ ஊறுற மாதிரி எனக்கு கழுத்து வழியே வந்துடும். இப்படியெல்லாம் விட்டவே மாட்டேன். நானும் சடை தான் போட்டுக்குவேன். அது இல்லாமல் வேறு இருக்கிற காலத்தில் சுத்தமாக அப்படி விட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அப்படியாத்தே? சரி. ஆமாம்மா, டெய்லி 2 நாளைக்கு ஒருக்க எண்ணெயை வச்சு தலையை சீவுங்க. அப்போ தான் தலைவலியெல்லாம் குறையும் அந்த வெயிலுக்கு. சரியத்தே, இனிமேல் டெய்லி நானும் இனிமேல் எண்ணெய் வச்சுக்கிறேன். வெயில் காலம் வந்துருச்சுல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்படித்தான். இப்படி சொல்கிறத விட்டுவிட்டு சரிங்கத்தே, இன்னைக்கு சாப்பிடுங்க. எங்கள் அம்மா நல்லா பணியாரம் பஞ்சு மாதிரி பொச்சுன்னு செஞ்சுருக்காங்க. சாம்பார் சட்னி அம்பிட்டு ருசியாக இருக்குது. சாப்பிட்றீங்களா? வேணாம்மா வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் வரேன். சரி, வீட்டில் ஒண்டியமாக போர் அடிக்க உங்கள் அம்மாவை கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் பார்த்துன்னு வந்தேன். சரிங்கத்தே. ஏங்க இன்னும் பணியாரம் சட்னி சாம்பார் எதனா வேணுமா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். வேண்டாம், இதுவே வவுறு திம்முனுக்குது போதும். நல்லா இருக்குதுக்கு ருசியாகுதுன்னு 2 சேர்த்து சாப்பிட்டுட்டு வவுறு திம்முனுக்குற மாதிரி இருக்குது. ஒரு காப்பி மட்டும் வச்சுக்கிட்டு ஓடியா, குடிச்சுட்டு நான் கிளம்புதேன். நேரம் ஆயிட்டு பார்த்துக்க. சரி இருங்க, இந்த போட்டுட்டு வரேன். இரு நெட்டவள்ளி, நான் போய் காப்பி போட்டுட்டு ஓடியாரேன். சரிங்கக்கா, பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் இருக்கேன்.